ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முட்டை சாதம் தான் வந்து செய்ய போகிறேன். 10 நிமிஷத்தில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த சாதத்துக்கு வந்து எந்த மசாலாவும் தேவையில்லை. இதுக்கு வந்து 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு 3 முட்டை, 2 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை வந்து எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா முட்டையை வந்து உடச்சி ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுருக்கேன். நீட்டாக அரிஞ்சிருக்கேன் வெங்காயம், தக்காளிலாம். நீங்கள் வேணால் பொடியாக வேணால் கூட கட் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிச்சதும் கொஞ்சம் வந்து சீரகம் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நறுக்கி வச்சுக்கிற வெங்காயத்தை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து நான் நீட்டாக அரிஞ்சிருக்கேன். நீங்கள் வேணால் பொடியாக கூட அரிஞ்சிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் இது கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 தக்காளி தான் வந்து எடுத்திருக்கேன். ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு முட்டை, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி சின்னதாக போட்டு செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம உடச்சி வச்சுக்கிற முட்டையை வந்து இதில் ஊற்றிக்கலாம். நேரடியாக வந்து முட்டையை உடச்சி ஊற்றாதீங்க. ஓடு எதனா விழுந்துருச்சுன்னா ரொம்ப ப்ராப்ளம். அதனால் நம்ம வந்து அப்படியே ஒரு கிண்ணத்தில் ஊற்றி அதுக்கப்புறம் ஊற்றிக்கலாம். அப்போ தான் வந்து குழந்தைங்களுக்கு முட்டை கிட்ட எதனா ஓடு விழுந்துடும். அதனால தான் சொல்கிறேன். பார்த்திங்கன்னா நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா முட்டை பொடி மாஸ் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சாப்பாடு வந்து இதில் கொட்டி கிளறிக்கலாம். ஒரு பொரியல் மாரி வரணும் முட்டை வந்து. பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து சாதத்தை போட்டு கிளறிக்கலாம். சிம்மில் வச்சு கிளறதா இருந்தாலும் கிளறிக்கலாம், இல்லை ஆஃப் பண்ணிவிட்டு கிளறிக்கிறதா இருந்தாலும் கிளறிக்கலாம். இப்போ வந்து நான் முட்டை சாதம் வந்து நல்லா கிளறி விட்டுக்கிறேன். நல்லா சாதத்தை உடச்சி விட்டு நல்லா கிளறிக்கோங்க. இந்த டைமில் வந்து நம்ம கொஞ்சம் வந்து மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லது. மிளகுத்தூள், சீரகம்லாம் சேர்க்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. அதனால தான் வேறு எந்த மசாலாவும் நான் வந்து இதில் சேர்க்கறதில்ல. ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அந்த முட்டை சாதம். 10 நிமிஷம் தாங்க. இதுக்கு எந்த டைமும் ஆகாது. அவ்வளோதாங்க, முட்டை சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது தாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க.